My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination குறிய OMR ரெஸ்பான்ஸும் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆன்சர் கீயும் OMR ஷீட்டையும் நம்ம எப்படி செக் பண்றது, எப்படி அதை கிளைம் பண்றது, இதுல எதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த OMR ரெஸ்பான்ஸ்ல நம்ம மிக முக்கியமா ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். அதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் NTA இருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில இந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in. இங்க பாருங்க, சேலஞ்ச் ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. இதை கிளிக் பண்ணீங்கன்னா PDF ஓப்பன் ஆயிடும். அந்த PDFல லாஸ்ட் டேட் ஃபார் கிளைமிங் யுவர் ஆர் சேலஞ்சிங் யுவர் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள நீங்க கிளைம் பண்ணணும் அல்லது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா? ஸோ எப்படி கிளைம் பண்றது, எப்படி நம்மளுடைய ஆன்சர் கீயை பார்க்கறது அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல காமிக்க போறேன். ஸோ இங்க பாருங்க, கேண்டிடேட் ஆக்டிவிட்டி ஆன்சர் கீ சேலஞ்ச் ஃபார் NEET UG 2025. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. NEET UG 2025 OMR ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம லைவ் போட்டோம். லைவ்லையும் இந்த டெமோவை நான் உங்களுக்கு காமிச்சேன். அண்ட் அகைன் இந்த டைம்ல பை திஸ் டைம் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை நீங்க டெக்னிக்கல் இஷ்யூ, சர்வர் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்தியா ஃபுல்லா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அதிகமா ஒரே டைம்ல லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது சர்வர் இஷ்யூ வரலாம். சரிங்களா? அதனால பேனிக் ஆக வேண்டியதில்லை. இது ஓப்பனே ஆகலை சார் அப்படின்னா டென்ஷன்லாம் ஆகாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள மேக்ஸிமம் சர்வர்ஸ் ஃப்ரீ ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாவே பார்க்கலாம். லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான விண்டோ பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இங்க உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இப்படிதான் இருக்கும். அப்போ பார்த்த உடனே இதுலேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். உங்களோட நேம், அப்ளிகேஷன் நம்பர்லாம் இருக்கும். ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க, வியூ ஆர் சேலஞ்ச் ஆன்சர் கீ, வியூ அண்ட் சேலஞ்ச் OMR ஷீட், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க ரெண்டு விஷயத்தை நீங்க செய்யலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். NTA ஆன்சர் கீழ ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு, இஃப் தேர் இஸ் எனி மிஸ்டேக்ஸ் இன் ஆன்சர் கீ ஆஃப் NTA, click here to view or challenge answer key. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் ஆன்சர் கீ. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா மாணவர்களும் கட்டாயம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா வருஷமும் சார் எனக்கு OMRல நான் கால்குலேட் பண்ணா ஒரு மார்க் வருது, ரிசல்ட்ல ஒரு மார்க் வருதுன்னு சொல்லி எல்லா தடவையும் எல்லா வருஷமும் நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும்னா this is the option. இதுதான் வழி. சரிங்களா? இந்த வழியில நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ சேலஞ்சுக்கு வந்துடலாம். இப்போ ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 150 கேள்விகள் இருக்கு இல்லையா? 150 கேள்விகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கோட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு ஒரு கோட் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட் வேற ஒரு கோட் அட்டன் பண்ணிருக்கலாம், சில செட் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த டெஸ்ட் புக்லெட் கோட் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய டெஸ்ட் புக்லெட் கோட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 150வது கேள்விகள் வரைக்கும் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு முதல் கேள்வி 46வது புக்லெட் கோட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க இல்ல ஆப்ஷன் 2 கிடையாது, 3 தான் கரெக்ட் அல்லது 4 தான் கரெக்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு சேலஞ்ச், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் 2 டிசேபிள் ஆயிருக்கும். ஏன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான், அது டிசேபிள் ஆயிருக்கும். மற்ற 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று, அல்லது இதுல அவங்க கொடுத்த ஆன்சரே இல்லை, நன் ஆஃப் தீஸ் அப்படின்னா அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி 150 கேள்விகள்ல எதெல்லாம் நீங்க சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு கடைசியில் அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கீழே போனீங்கன்னா சேவ் யுவர் கிளைம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் சொன்னேன்ல, மிக முக்கியமான ஆப்ஷன். இதை எல்லா மாணவர்களும் கண்டிப்பா செய்யணும். இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றத நீங்க விருப்பப்பட்டா செய்யலாம். ஒவ்வொரு ஆப்ஷன் கீ சேலஞ்ச் பண்றதுக்கும், ஒவ்வொரு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கும் 200 ரூபாய் நீங்க பே பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 கொஸ்டின் பே பண்றீங்கன்னா 1000 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டிய, 5 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணா 1000 ரூபாய் நீங்க பே பண்ணணும்.
ஆனால் இது ஆப்ஷனல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் யாராவது ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணால் கூட இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அதனுடைய கரெக்ட் ரெஸ்பான்ஸை கரெக்டாக ஆன்சரில் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது, போனஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துடும். நீங்கள் கிளைம் பண்ணாலும் வந்துடும், கிளைம் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கிளைம். சரிங்களா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறதுனா பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கிளைமிங், இஃப் சம் அதர் கேண்டிடேட் இஸ் கிளைமிங், அது மூலமாகவும் உங்களுக்கு வரும். ஆனால் இப்படியே நினச்சிட்டு எல்லாரும் இருந்துடக்கூடாது. அது ஒன்று தான் நம்மளுடைய கன்சர்ன். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எல்லாரும் செய்ய வேண்டியது. ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை வெரிஃபை பண்ணுறது. ஸோ இதான் உங்களுடைய ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இது ஒரு கேண்டிடேட்டுடைய ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ். இப்போ இதில் உங்களுடைய என்டையர் ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்திருக்கும். இப்போ இந்த என்டையர் ஓஎம்ஆர் ஷீட் எப்படிலாம் இருக்கும்? ரோல் நம்பர் இருக்குது, டெஸ்ட் புக்லெட் நம்பர் இருக்குது, உங்களுடைய 180 கேள்விகளுக்குரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் அங்கே காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது, ஐ மீன் நீங்கள் ஷேட் பண்ணது தான் அங்கே ரெஸ்பான்ஸில் ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் ஆப்ஷனை ஷேட் பண்ணியிருக்காங்க இந்த கேண்டிடேட். செகண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணல, தேர்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷனை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுதான் ஸ்கேன் பண்ணி அங்கே வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அது மாணவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. எப்படி பண்ணுறது? ரைட் கிளிக் பண்ணுங்க, சேவர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வந்து இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ அண்ட் சேலஞ்ச் ரெக்கார்டட் ஓஎம்ஆர். உங்களுடைய ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணுறது? இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு 180 கேள்விகளுக்குரிய உங்களுடைய ரெஸ்பான்ஸ், ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் ஷேட் பண்ணது 2. நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 தான் ஷேட் பண்ணியிருக்கோம். ரெஸ்பான்ஸ் வந்து 2 காமிச்சிருக்கு. செகண்ட் கொஸ்டின் இங்கே அட்டன் பண்ணலை. ஸோ அங்கே வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு நேராக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரிங்களா? ஸோ இதே மாதிரி 180 கேள்விகளுக்கும் இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய ஓஎம்ஆர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு மார்க் வந்துடும், ரிசல்ட் வந்துடும். இதுதான் முக்கியம். நான் வந்து கொஸ்டின் பேப்பரில் ரோல் நம்பர் தப்பாக போட்டுட்டேன், ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்துடும், ரிசல்ட் வந்துருமா? இந்த மாதிரி பல சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இருக்கும். பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இந்த ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்காங்க, அதை மட்டும் வெரிஃபை பண்ணுங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா உங்களுடைய மார்க்கில் இதில் ஒரு கொஸ்டின் போனால் கூட 4 மார்க் போயிடும். அப்போது ஒரு வேளை மாறி வந்துருச்சு அப்படின்னா -1 மார்க் கூட போகலாம். ஸோ அதனால் உங்களுடைய மார்க்கை 4 மார்க் 5 மார்க் வரைக்கும் இழப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இன்கேஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, ஒருவேளை இங்க பாருங்க 176வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 தான் இந்த கேண்டிடேட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க ஷேட் பண்ணது அதை நான் அட்டனே பண்ணல அப்படின்னா நீங்க நன் ஆஃப் தீஸ்ங்கிறத கொடுக்கணும். இல்லை நீங்கள் வேற ஆப்ஷனை ஷேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் யோர் கிளைம்ஸ்னு கொடுத்துருங்க. நீங்கள் அட்டன் பண்ண ஆப்ஷன், நீங்கள் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல டிசேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? மற்ற 4 ஆப்ஷன் தான் இந்த இடத்துல எனேபிளில் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு சேவ் யோர் கிளைம்ஸ் கொடுத்துடலாம். இதை செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னா என்ன நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 99% ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்குங்க. அதில் மிஸ்டேக்ஸ் வராது. ஆனால் நிறைய மாணவர்கள் எல்லா வருஷமும் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சார் ஓஎம்ஆர் ஷீட் என் கையில் இருக்குது, ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து வேறு மார்க் வருது. ஓஎம்ஆர் ஷீட் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணால் வேறு மார்க் வருது, ஆன்சர் எனக்கு வந்து ரிசல்ட்டில் வேறு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லா வருஷமும் நிறைய மாணவர்கள் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி நான் லாஸ்ட் இயரில் நம்ம நிறைய மாணவர்களுடைய டேரக்ட் வீடியோஸே போட்டிருந்தோம். அவங்க சொல்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேசின வீடியோஸே நம்ம டேரெக்டாக நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இது உண்மையாகவே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கா நடக்கலையாங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது மாணவர்கள் பெற்றோர்களே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை தான் பதிவு செய்கிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை போலவே மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.